செங்கோட்டையன் அவர்களுக்கு லேசான மனக்கசப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அமைப்பு ரீதியாக தேர்தல் சம்மந்தமாக அமைப்பு செயலாளரை 4 பேர் போட்டாங்க. அதில் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு நபரையும் போட்டிருக்காங்க. அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர். அதில் அவரை கலந்து ஆலோசிக்காமல் போட்டதுனால அவருக்கு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம். அது 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 ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்க இந்த கட்சியில் இருக்கும்போது அதை அவங்க பேசி சரி பண்ணிப்பாங்க. லேசான மன வருத்தம் தான். செங்கோட்டையன் அவர் இந்த இந்த இயக்கத்தை விட்டுட்டு அவர் எக்காரத்தை முன்னிட்டு ஒதுங்கியே இருந்தாலும் இதை தாண்டிலாம் அவர் வெளியில் போக மாட்டார். இது சம்பந்தமாக அவர் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப தங்கமான மனிதர். இந்த இந்த பகுதியில் குறிப்பாக அந்த பகுதி ஃபுல்லாகவே அவர் அறிமுகம் இல்லாத மக்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு லேசான ஒரு நிழல் அது அது சரியாக போயிடும். அது ஏன்னாக்கா இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கூட அவர் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர்னுடைய பிறந்தநாள் அங்கங்கே போய் எல்லா விதத்துலேயும் கலந்துக்கிட்டு அவருக்கான அந்த அவர் இந்த பகுதியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார். அது அவர் என்ன செய்யணுமோ அவருடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். எக்காரணத்தை முன்னிட்டு அவர் இந்த இயக்கத்துக்கு பின்னடைவு ஏற்படுத்த மாட்டார். இது பத்திரிகைகள் பெரிதுபடுத்தின. ஏன் அவரையே போய் பார்த்துட்டு அவரையே இது பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எடப்பாடியாரை பார்க்கல, எடப்பாடியாருக்கு இது என்ன இவங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு வேலையா? பத்திரிகை நாட்டில் எவ்வளோ நடக்குது. டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் உட்காந்து பேசுங்க, இதெல்லாம் உட்காந்து இது பண்ணுங்க, எழுதுங்க பக்கம் பக்கமாக. செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றவுடன் இடையில கொஞ்சம் அந்த டாஸ்மாக் முத்துசாமி கிட்ட இருக்கும்போது ஏதோ இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்ப அந்த 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ திரும்ப அந்த பொறுப்பில் அவரை போடுறதுக்கு காரணம் என்ன? ஜாமீனில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திரும்ப அந்த இதை அதே பொறுப்பை கொடுக்க இவர் மூலியமாக அங்கே கையாடல் பண்ணி அங்கே பணம் இப்போ பரிமாறப்படுது. அதனால தான் குறிப்பாக அவருக்கு கூட அந்த இதை போட்டிருக்காங்க. டாஸ்மாக ஏன் அவர்கிட்ட திரும்ப ஏன் முத்துசாமி அவர்கிட்டயே இருந்திருக்கலாமே. அவர் நல்லா தானே ஒரு 6 மாதம் 8 மாதம் நல்லா தானே கரெக்டாக தானே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே இருந்தது. அப்போ அது அதுக்குள்ளார இது இருக்குது. அதனால் அதையெல்லாம் போட்டு இப்போ ஊடகம் பேசணும். லட்சக்கணக்கான கோடி அதில் முத்திரை இல்லாமல் வெளியில் விற்கப்படுது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தானே இருக்குது. இப்போ கூட காலையில் விடிய விற்க தான் செய்கிறானுங்க. விற்காமலாம் கிடையாது. எல்லா பக்கமும் விற்றுக்கினே தான் இருக்கிறானுங்க. கடை மூடுற அந்த டைம் எல்லாம் தாண்டி. ஏன் அதை ஊடகங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா? இருக்கக்கூடிய ஊடகங்கள், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள், அப்புறம் நம்ம எவ்வளோ ஊடகவியாளர் எவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களாம் உட்காந்து பேசுங்களேன், சரி பண்ணுங்களேன். இல்லை சாராய கடை இழுத்து மூட சொல்லுங்களேன். இதை விட்டுட்டு என்ன செங்கோட்டையன் பின்னாடியே தான் கேமரா பிடிச்சிட்டு போவீங்களா? அவர் என்ன செய்கிறாரு, அவர் இங்கே போகிறாரா, அங்கே போகிறாரா, எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்கட்சியில் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதை அது அவங்க அதை சரி பண்ணிப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குது இது சம்மந்தமாக? அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. செங்கோட்டையன் நல்ல மனிதர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் இந்த இயக்கத்தில் இருக்கார். அவர் இதை தாண்டிலாம் அவர் எங்கேயும் எந்த ஒரு ஆதரவுக்கும் அவர் போகக்கூடிய ஆள் கிடையாது. அவரை நாங்கள் முழுக்க நம்புகிறோம். அடுத்து கேட்டிருக்காரு இடி ரைடு பற்றி தான் நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே. இடி ரைடு அப்படின்ற இது அது ரைடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த நேரத்தில் எகிரி வீச்சு செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. அது ஏற்கனவே அந்த மாதிரி தான் தூங்கினாங்க. திரும்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ தானே ரைடுக்கு வந்திருக்காங்க. 1000 கோடின்றாங்க. அது பார்த்தாக்கா லட்சக்கணக்கான கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறதாக எல்லாமே இது நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் பத்திரிகையில் படித்தேன். நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே வெளியில் முத்திரை போடாமல் வரி கட்டாத இது விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் அவங்க எடுத்து ரைடு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியாருக்கு கதவுகள் திறந்திருக்கின்றன. நிச்சயமாக. நீங்கள் ஒன்று வேணாம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்களேன், விலைவாசியை பாருங்கள். ஏதாவது நம்ம இது பண்ண முடியுதா இன்னைக்கு?
1000 குடுக்குறேன், 2000 குடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்கிறானுங்களே. இதில் ஏதாவது வந்து நம்மளால் மீண்டு வர முடியுதா? தினமணியை பற்றி இப்போ 2 நாள் முன்னாடி முதல்வர் பேசும்போது இந்த ஆட்சியை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் வந்து வைத்தியநாதனே எழுதியிருந்தார். சாதாரண ஒரு ஒரு குடிமகன் வீட்டில், அதாவது ஒரு 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 10,000 சம்பாதிக்கிற வீட்டிலேருந்து 4,500 அப்படியே ஒரு டார்கெட் போட்டு அவர் வந்து காட்டுறாரு. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து எவ்வளோ அவனுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் பெருமையாக பேசிட்டாரு பட்ஜெட்டை பற்றி. பட்ஜெட் வந்து நல்ல பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். முதலமைச்சர் இப்போ சொல்லியிருக்கிறாரு. நமக்கு தான் தெரியுமே. அதே இதுதான் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிகை எடுத்து முதலமைச்சரை படிக்க சொல்லுங்கள். அவர் அந்த புள்ளி இதெல்லாம் வந்து அழகாட்டு கொடுத்துருந்தார் வைத்தியநாதன். சாதாரணமாக ஒரு 15,000 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து 3,000 ரூபாய் 2,400 ரூபாய் துண்டு விழுகுது ஒரு மாதத்துக்கு. அப்போ 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வீட்டில் ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபாய். அவர் தான் எழுதியிருந்தார். இதே வைத்தியநாதன் தான் எழுதியிருந்தார். அந்த மாதிரி இவங்க வந்து அப்படியே, ஏன்னா இது வந்து மக்களுக்கு தெரியும் அந்த வலி என்னன்றது வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்கு தெரியும். நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம் வரும். 2026 தேர்தலில் வந்து மே மாதம் அந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் முதலமைச்சராக எடப்பாடியார் தான் இருப்பார். இது உறுதி உறுதி உறுதி. நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.